எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ருசியோ ருசி. இன்றைக்கி நம்ம ருசியோ ருசி சேனலில் பார்க்க போகிறது புதன்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய வைகாசி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசன நாளினுடைய சிறப்புகளை பற்றியும், இந்த குறித்த நாளனைக்கு நம்ம சந்திர தரிசனம் மேற்கொள்வதால் கிடைக்கக்கூடிய அளவில்லா பலன்கள், சந்திர தரிசனம் மேற்கொள்ளும் பொழுது பின்பற்ற வேண்டிய ஒரு சில முக்கியமான குறிப்புகள் என்ன அப்படிங்கிறதுக்கு உண்டான அனைத்து விதமான தகவல்களையும் தான் நம்ம இன்றைக்கி இந்த பதிவின் மூலிமா தெரிஞ்சுக்க போகிறோம். வீடியோவை எங்கேயுமே ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் எந்த ஒரு சின்ன தகவலையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் தெரிஞ்சுக்க முடியும். இப்போ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதிகாலை நேரமான பிரம்ம முகூர்த்தத்தில் சூரிய பகவானை வணங்குவது அப்படிங்கிறது சிறப்பான விஷயமா பார்க்கப்படுது. அதே மாதிரி தான் மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் மகாவிஷ்ணுவை வணங்கி வழிபாடு மேற்கொண்டோம் அப்படின்னு சொன்னாலே கனகமழை பொழிவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. காலை நேரமான பிரம்ம முகூர்த்தமும் மாலை நேரமான விஷ்ணு முகூர்த்தமும் எவ்வளவு சிறப்பு வாய்ந்ததோ அதற்கு இணையான பலன்களை தரக்கூடிய ஒரே ஒரு அதி உன்னதமான நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா அதுதான் அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 3ஆம் பிறை சந்திர தரிசனம். அதாவது அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 3வது நாளில் தெரியக்கூடிய நிலவு தான் 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. சூரியனும் சந்திரனும் ஒரே ராசியில் இணைவது அப்படிங்கிறது தான் அமாவாசை திதி அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த அமாவாசைக்கு தொடர்ந்து வரக்கூடிய 3வது நாளை தான் 3ஆம் பிறை அப்படின்னு சொல்லி கொண்டாடுறோம். அமாவாசைக்கு மறுநாள் பார்த்திங்கன்னா நிலவு அந்த அளவுக்கு தெரியாது. ஆனால் 3ஆம் நாள் நம்ம பார்க்கும் பொழுது நிலவு அழகாகவும் பிரகாசமாகவும் இருக்கும். இதை தான் 3ஆம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த 3ஆம் பிறை தரிசனத்தை நம்ம பார்த்தோம் அப்படின்னு சொன்னாலே முற்பிறவி பாவங்கள் அனைத்துமே தீரும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இந்த 3ஆம் பிறை தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுதே அது சிவபெருமானுடைய ஒரு பகுதியை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெறுவதற்குண்டான ஒரு அதி உன்னதமான நாளாக தான் பார்க்கப்படுது. இப்படி இந்த சந்திர தரிசனம் கிடைக்கும் பொழுது எல்லாம் நம்ம சந்திர மௌலீஸ்வராய நமக இல்லை சந்திர மௌலீஸ்வராய போற்றி அப்படின்னு சொல்லி இடைவிடாமல் நம்ம சொல்லிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு சொன்னால் மனக்குழப்பங்கள் முழுவதுமே தீரும், அறிவொளியானது பெருகும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. இப்படிப்பட்ட இந்த 3ஆம் பிறையானது எப்போ வருது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அந்த இரவு நேரத்துக்கு முன்னாடி, அதாவது சரியாக ஒரு 6:30 மணி அப்படிங்கிற சமயத்தில் மேற்கு திசையை பார்த்த மாதிரி நம்ம இந்த 3ஆம் பிறையை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்யணும். பொதுவாக ஒருவர் தன்னுடைய வாழ்நாளில் 1000 முறை 3ஆம் பிறையை பார்த்தாங்க அப்படின்னு சொன்னால் முக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நம்பப்படுது. வானத்தில் சில நொடிகள் மட்டுமே காட்சி தரக்கூடிய இந்த 3ஆம் பிறை சந்திர தரிசனம் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வமான தெய்வ தரிசனமும் கூட. ஏன் இந்த சந்திர தரிசனமானது இவ்வளோ முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு தடவை முழுமுதற் கடவுளாம் பிள்ளையார் சிவபெருமானுடைய அதிகாரத்தையும் பொறுப்புகளையும் ஏற்றுக்கொள்வார். புதிய பொறுப்புகளை ஏற்றுக்கொண்டதாலேயே விநாயகப் பெருமான் அனைத்து உலகங்களையும் பார்வையிடலாம் அப்படின்னு சொல்லி போகும் பொழுது விநாயகப் பெருமான் சந்திரனையும் தரிசிக்க போவாரு. சந்திர பகவான் அப்படின்னு சொன்னாலே முழு வெண்மதி இல்லைங்களா? அவரை பார்த்ததுமே, அதாவது விநாயக பெருமான் சந்திர பகவானையும் இருவருமே நேராக பார்த்ததுக்கு அப்புறமா சந்திர பகவான் விநாயக பெருமானை பார்த்து ஒரு மாதிரி சிரிப்பாரு. இதை பார்த்ததுமே விநாயக பெருமானுக்கு ரொம்பவுமே கோபம் வந்துடும். இப்படி நீ அழகோடு இருக்கங்கிறதால தானே என்னை பார்த்து சிரிக்கிற, உன்னுடைய அழகு இன்னையிலேருந்து 2, இந்த உலகத்தார் உன்னை வணங்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லி சாபத்தை கொடுத்துருவாரு. விநாயக பெருமானுடைய சாபத்தால் சந்திரனுடைய அழகு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாளுக்கு நாள் குறைஞ்சிக்கிட்டே வரும். முழு வெண்மதியாக இருந்த சந்திர பகவான் பொலிவிழந்து போயிடுவார். இதனால் கவலை அடையக்கூடிய சந்திர பகவான் மனம் வருத்தத்தோடு சிவபெருமானை நோக்கி கடம் தவம் இருப்பார். இதனால் சிவபெருமான் சந்திர பகவானுடைய அந்த தவத்தை பார்த்து மெய் செலுத்து அவருக்கு ஒரு வரமும் தருவார். ஆனால் வரம் இப்படி தராருன்னு பார்த்தீங்கன்னா, உலகிற்கு நீ செய்த இந்த நிலையை உணர்த்தணும் அப்படிங்கிறதால மாதத்தினுடைய பாதி நாள் தேய்பிரையாகவும் அடுத்த பாதி பார்த்தீங்கன்னா வளர்ப்பிரையாகவும் வளம் வருவேன் அப்படிங்கிற அந்த வரத்தை கொடுத்துருவாரு. இதனால தான் நமக்கு பௌர்ணமி அமாவாசை அப்படிங்கிற விஷயமானது இருக்குது. முழுமதி, அதாவது பௌர்ணமி திதி நாட்களில் நம்ம சந்திர பகவானை தரிசித்து சந்திர பகவானுக்குரிய விஷயங்கள் அனைத்துமே செய்யும் பொழுது தீராத மனக்குழப்பங்கள் தீரும், நம்ம கேட்டதற்கும் மேலான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு சொல்லி பௌர்ணமி திதிக்குண்டான வழிபாடு சிறப்பான முறையில் செய்கிறோம். அதே போல தான் இந்த சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லும் பொழுது அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய 3ஆம் பிறை தான் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்கிறோம். இப்படி இந்த 3ஆம் பிறை நாளன்னைக்கு சந்திரனை தரிசிக்கும் பொழுது ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை நம்ம கடைபிடித்து நம்ம சந்திரனை தரிசித்தோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய வறுமை அடியோடு ஒளியும், தீர்க்க சுமங்கலி வரமானது கிடைக்கப்பெறும். எந்த ஒரு விஷயத்தை மனதில் வைத்து சந்திர தரிசனம் மேற்கொள்கிறோமோ அந்த விஷயம் ஈடேறுவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். என்ன மாதிரியான விஷயங்கள் செய்யணும் அப்படிங்கிறத இப்போ ஒன்றொன்னா பார்த்துக்கலாம். சந்திர தரிசனம் பொதுவாகவே ஒவ்வொரு கிழமையோடும் வரும் பொழுது தனித்துவமான சிறப்புகள் இருக்குது. திங்கக்கிழமையோடு சந்திர தரிசனம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது அது சோமவார சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி பொன் பொருள் சேர்க்கைக்கு ஆதார நாளை விளங்கக்கூடிய புதன்கிழமை நாளோடு சந்திர தரிசனம் வருது அப்படின்னு சொல்லும் பொழுது பொன் குவியும் சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல் வியாழக்கிழமைகளில் சந்திர தரிசனம் வருது அப்படின்னு சொன்னால் அதை குபேர சந்திர தரிசனம் அப்படின்னு சொல்லுவோம். இப்படி ஒவ்வொரு சந்திர தரிசனமும் பார்த்தீங்கன்னா மாதத்தில் நமக்கு ஒவ்வொரு முறையும் வரும் பொழுது
ஒவ்வொரு கிழமையோடு சேருது அப்படின்னு சொல்லும் பொழுதே அதற்குண்டான தனித்துவமான சிறப்புகள் இருக்குது. அப்படி இந்த விதத்தில் தான் நமக்கு இந்த வைகாசி அமாவாசையை தொடர்ந்து வரக்கூடிய சந்திர தரிசனமானது புதன்கிழமையோடு சேர்ந்து வருது. இந்த பொன்கோவியம் சந்திர தரிசன நாளின் பொழுது இப்போ நான் சொல்லக்கூடிய பொருட்களை கைகளில் வைத்தபடி சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறத செய்திருங்க. இந்த பொருட்களை கைகளில் வைத்து வழிபாடு செய்வதோடு மட்டும் இல்லாமல் அது நம்ம வீடுகளில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தாலே கண்டிப்பாக பணம் மலை போல சேரும். தங்கம் சேரணுங்கிற ஆசை இருக்கக்கூடியவங்களும் தங்கம் வைக்கக்கூடிய இடங்களில் வைத்தாலே கண்டிப்பாக தங்கம் கிடுகிடுவென சேர்வதற்குண்டான அருளானது பிறக்கும். சரி, என்னெல்லாம் செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாலை 6:30 மணி அப்படின்னு சொல்வதற்கு முன்னாடியே நீங்கள் வீட்டு பூஜை அறையில் அந்த விஷ்ணு முகூர்த்த நேரத்தில் வீட்டில் விளக்கேற்றி வழிபாடு செய்வது அப்படிங்கிற விஷயங்கள் அனைத்துமே செய்து முடிச்சுட்டு சந்திர தரிசனத்திற்காக நீங்கள் ஒரு பூஜைக்குண்டான தட்டு எடுத்து அதில் ஒரு அகல் தீபத்தில் நெய் விட்டு தீபம் ஏற்றிக்கொள்வது அப்படிங்கிறது செய்திருங்க. கூடவே வெள்ளை நிற மலர்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் அந்த வெள்ளை நிற மலர்களையும் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறது செய்துக்கலாம். இல்லை வேறு ஏதாவது ஒரு நிற மலர் இருக்குது அப்படின்னு சொன்னாலும் அதையும் நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். இது கூடவே கற்கண்டு, நீங்கள் கட்டி கற்கண்டோ இல்லை டைமண்ட் கற்கண்டோ அதை நீங்கள் ஒரு சின்ன கிண்ணத்தில் நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்திருங்க. இல்லை வேறு ஏதாவது ஒரு இனிப்பு வகை இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதை நீங்கள் பூஜைக்குண்டான தட்டுக்கு மேலே அனைத்தையுமே வைத்து தயார்படுத்தி கொள்ளணும். அது மட்டும் இல்லாமல் ஒரு டம்ளரில் நீர் எடுத்துக்கொள்வது அப்படிங்கிறதையும் செய்திருங்க. இதையும் நீங்கள் தட்டுக்கு மேலே வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இப்படி இதை அனைத்தையுமே தயார் செய்வதோடு மட்டும் இல்லாமல் நம்மளுடைய வலது உள்ளங்கையில் ஒரு சில பொருட்களை வைத்து நம்ம சந்திரனை தரிசிப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப சிறப்பு. அப்படி என்ன பொருள் வைத்திருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, முதல்ல நீங்கள் வைக்க வேண்டியது ஒரு கைப்பிடிக்கும் குறைவான அளவில் பச்சரிசி எடுத்துக்கோங்க. இது கூடவே ₹1 நாணயம், ஒரு துண்டு பச்சை கற்பூரம், கொஞ்சம் மஞ்சள், கொஞ்சம் குங்குமம், துளசி இலை 1-2 இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் சேர்த்துக்கலாம். இல்லை வெள்ளை நிற மலர்கள் நீங்கள் எடுத்துருக்கிறீங்க இல்லைங்களா, அதில் நீங்கள் 1-2 சேர்ப்பது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இது கூடவே தங்கம் சேரணும், அடகில் இருக்கக்கூடிய நகைகளை மீட்டெடுப்பதற்குண்டான பண வரவானது ஏற்படணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தங்கம் சம்மந்தப்பட்ட ஏதாவது ஒரு பொருளை வைப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இல்லை அதற்கு இணையான பலன்களை தரக்கூடியது அப்படின்னு சொல்லி பார்த்தா அது மஞ்சளுக்கு உண்டு. அதனால் மஞ்சள் சேர்த்துட்டாலே போதும். தங்கம் சம்மந்தப்பட்ட பொருளை குறிப்பிட்டு சேர்க்கணுங்கிற ஒரு அவசியம் இல்லை. ஆனால் இருந்தாலும் தங்கம் வேணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கக்கூடியவங்க தாராளமாக சேர்த்துக்கொள்ளலாம். நாணயமாக இருக்கலாம், இல்லை நீங்கள் பயன்படுத்தக்கூடிய தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள்லாம் அதை எடுத்து நீங்கள் சுத்தப்படுத்திட்டு நல்ல சுத்தமான நீரில் கழுவிட்டு அதை நீங்கள் இந்த தரிசனம் மேற்கொள்ளக்கூடிய சமயத்தில் கைகளில் பச்சரிசியோடு சேர்ப்பது அப்படிங்கிறத செய்திடணும். இப்படி இந்த பொருட்கள் அனைத்தையுமே சேர்த்து வைத்து நீங்கள் சந்திரனை தரிசிக்கும் பொழுது நீங்கள் தட்டில் நீங்கள் தயார்படுத்தியிருக்கக்கூடிய பொருளை முதல்ல காமிச்சிட்டு, இப்போ நான் வலது உள்ளங்கையில் வைக்கணும்னு சொன்ன பொருளை நீங்கள் தனியாக தயார்படுத்திக்கிட்டு அனைத்தையுமே வைத்தபடி ஓம் சந்திர மௌலீஸ்வராய நமக அப்படின்னும் இல்லை ஓம் சந்திர மௌலீஸ்வரர் போற்றி அப்படின்னு சொல்லி நீங்கள் 108 முறை உச்சரிப்பது அப்படிங்கிறத செய்துக்கலாம். 27 முறை மட்டும் நீங்கள் சந்திர பகவானை நீங்கள் தரிசித்தபடி சொல்வது அப்படிங்கிறத செய்துட்டு மீதத்தை நீங்கள் வீட்டு பூஜை அறையில் அமர்ந்தபடி சொல்வது அப்படின்னாலும் செய்துக்கலாம். இப்படி இந்த குறிப்பிட்ட அதிவிசேஷ நாள் பொன்கோவியம் இந்த சந்திர தரிசன நாளின் பொழுது இப்போ நான் சொன்ன இந்த விஷயங்கள் அனைத்துமே கடைபிடித்தாலே கட்டாயம் வீடுகளில் பொன்மழை பொழிவதற்குண்டான அருள் கிடைக்கப்பெறும். சரி, இப்போ நம்ம வழிபாடு எல்லாமே செய்தாச்சு. நம்ம கைகளில் வைத்திருந்த பொருட்களை என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தங்கம் சம்மந்தப்பட்ட பொருள் வைத்திருந்தால் அதை நீங்கள் அணிந்து கொள்வது அப்படிங்கிறத செய்துக்கலாம். இதர பொருட்கள் அனைத்தையுமே நீங்கள் ஒரு மஞ்சள் நிற வஸ்திரத்தில் நீங்கள் முடிச்சா தயார் செய்து அதை நீங்கள் வீட்டில் பணம் வைக்கக்கூடிய இடத்துல இல்லை நகைகள் வைக்கக்கூடிய இடத்துல வைத்தாலே கட்டாயம், அதாவது அந்த சந்திர தரிசனம் மேற்கொண்ட நேரத்தில் சந்திர பகவானுடைய பார்வைப்பட்ட அந்த பொருட்கள் நம்ம வீட்டில் அந்த குறிப்பிட்ட பணம் வைக்கக்கூடிய இடத்துலையோ இல்லை நகைகள் வைக்கக்கூடிய இடத்துலையோ வைத்தாலே நம்ம வீடுகளில் நினைத்தும் பார்க்க முடியாத அளவுக்கு பணம் சேர்ந்து கொண்டே இருக்கும். ரொம்பவுமே எளிமையான பரிகாரம். இந்த குறிப்பிட்ட அதிவிசேஷ வளங்கள் பெருகக்கூடிய வைகாசி அமாவாசையை தொடர்ந்து வர சந்திர தரிசன நாளின் பொழுது மேற்கொண்டாலே கட்டாயம் எல்லாருக்குமே வறுமை அப்படிங்கிறது அடியோடு ஒளியும், ஆயுள் ரெட்டிப்பாவதற்குண்டான வாய்ப்பும் ஏற்படும். இப்போ நம்ம இந்த பதிவில் பார்த்த விஷயங்கள் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைந்திருக்கு அப்படின்னு சொன்னால் பதிவுக்கு ஒரு லைக் கொடுத்து உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த தகவல்கள் அனைத்தையுமே பார்த்து பயன்பெறட்டும். நாளைக்கு மறுபடியும் ஒரு அட்டகாசமான பதிவோடு உங்களை நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.